வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். வடகொரியாவின் அணு ஆயுத குறைப்பு மற்றும் ஒழிப்பு குறித்து G7 நாடுகள் விடுத்துள்ள கூட்டறிக்கைக்கு வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன்னின் சகோதரியான கிம் யாங் ஜோங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். G7 நாடுகளின் இந்த கோரிக்கை வடகொரியாவின் அரசியல் அமைப்பை மீறும் செயல் என்று நாட்டின் இறையாண்மையை தட்டி பறிக்கும் முயற்சி என்று அவர் சாடியுள்ளார். வடகொரியாவின் அரசு ஊடகமான KCNA வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அணு ஆயுத ஒழிப்பு என்பது இனி ஒருபோதும் சாத்தியமில்லாத முற்றிலும் முடிந்து போன ஒரு விஷயம் என்றும் அணு ஆயுதங்களை வைத்திருப்பது தங்களின் நாட்டின் முதன்மையான முக்கிய உரிமையாகும் என்றும் கிம் ஜோ ஜோங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையான முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் உள்ள பெர்கன்ஸ்டாக் மலைப்பகுதி ரிசார்ட்டில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு இன்று இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்திப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலை சுவிஸ் அரசாங்கம் நேற்று வெளியிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த உடன்படிக்கையை செயல்படுத்துவது குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளுடன் மத்தியஸ்தர்களாக செயல்படும் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளும் இன்று கலந்து கொள்ள உள்ளன. முன்னதாக இந்த கூட்டத்தில் தொடர்புடைய பிற நாடுகளும் பங்கேற்கும் என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய புதிய அறிக்கையில் அந்த வரிகள் நீக்கப்பட்டு இந்த 4 முக்கிய தரப்புகள் மட்டுமே கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பின் கால அட்டவணை மற்றும் கூடுதல் விவரங்கள் குறித்த பிற தகவல்கள் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது மீண்டும் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது ஒரு வாரத்தில் 2வது முறையாக நடத்தப்பட்ட தாக்குதல் இதுவாகும். இதனால் மாஸ்கோ விமான நிலையத்தில் வர்த்தக விமானங்களின் செயல்பாட்டில் இடையூறுகள் ஏற்பட்டு உள்ளதாகவும் ரஷ்யாவின் படையெடுத்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் நடந்த மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் இதுவாகும் என்றும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோன்று மாஸ்கோவை நோக்கி நள்ளிரவில் தாக்க வந்த 200 ட்ரோன்கள் தாக்கி அளிக்கப்பட்டது எனினும் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் 555 உக்ரைன் ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அளித்தது என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் இறுதி சடங்கு மற்றும் ஊர்வலம் அண்டை நாடான ஈராக் வழியாக கொண்டு செல்லப்பட்டு பின்னர் ஈரானில் அடக்கம் செய்யப்படும் என்று ஈரான் அரசு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் கொண்டு வெடிப்பில் ஹமேனி கொல்லப்பட்ட நிலையில் போர் சூழல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த அவரது இறுதி ஊர்வல தேதிகள் மற்றும் வழித்தட விவரங்களை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரான் அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தெஹ்ரான் மேஜர் அலிரேசா யஹானி இந்த வரலாற்று சிறப்புமிக்க இறுதி சடங்கு பற்றிய திட்டத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி ஹமேனிக்கான இறுதி சடங்குகள் ஜூலை 4 முதல் ஜூலை 9 வரை பல்வேறு கட்டங்களாக நடைபெற உள்ளன. ஜூலை 3 மற்றும் 4 தெஹ்ரானில் உள்ள இமாம் கொமேனி மசூதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டு ஜூலை 5 அன்று தலைநகரில் பிரம்மாண்ட இறுதி ஊர்வலம் நடத்தப்படும் என்றும் இந்த ஊர்வலத்தில் சுமார் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாக மேஜர் தெரிவித்துள்ளார். ஜூலை 8 அயதுல்லா அலி ஹமேனியின் உடல் அண்டை நாடான ஈராக்குக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு ஊர்வலம் நடத்தப்பட உள்ளது. மேலும் ஈராக்கில் ஷியா மக்களின் அஞ்சலிக்கு விடுக்கப்பட்ட பின் ஜூலை 9 ஹமேனியின் உடல் ஈரானின் புனித நகரமான மசாத் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள இமாம் ரிஷா நினைவிடத்தில் முறைப்படி அடக்கம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் 86 வயதான ஹமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானில் 36 ஆண்டுகள் அவரது ஆட்சி முடிவுக்கு வந்ததும் அதன் பின்னர் அவரது மகன் முஜ்தபா ஹமேனி புதிய உச்சத்தலைவராக பொறுப்பேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றி சென்று பிரெஞ்சு கொடியுடன் கூடிய கப்பல் ஒன்று ஹார்முஸ் நீரிணையை கடந்து வளைகுடாவை விட்டு வெளியேறியுள்ளது என
மரைன் டிராபிக் என்ற கப்பல் கண்காணிப்பு தளம் தெரிவித்துள்ளது. கத்தாரின் ராஷ் லாபானில் நடத்தப்பட்ட சரக்கு ஏற்பட்ட மறைக்கின்ற இந்த கப்பல் பாகிஸ்தானில் உள்ள ஃபோர்ட் ஹாசிமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமைக்குள் ஹார்முஸ் நீரிணை லசந்தி முழுமையாக மீண்டும் திறக்கப்படும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்று சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவும் ஈரானும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளமையும் தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று முன்தினம் ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதையடுத்து அந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் கையெழுத்திட்டதாக ஈரான் அரசு ஊடகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய இந்த அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்கு மத்தியஸ்தராக செயல்பட்டு வந்த பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் சபாஸ் ஷெரீப் ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ஈரானிய தலைமை மதகுரு அயதுல்லா முஜ்தபா ஹமேனிக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இருதரப்புக்கும் இந்த மோதலை ராஜேந்திர ரீதியில் தேர்வை காண வேண்டும் என்பதிலும் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த ஒப்பந்தம் உடனடியாக நடைமுறைக்கு வருகின்றதும் இதன் முதற்கட்டமாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக மீண்டும் திறக்கும். அதேவேளையில் அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை உடனடியாக நீக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அந்நாட்டு காவல்துறை நடத்திய அதிரடி சோதனையின் போது பணத்துக்கு பாலியல் சேவைகளை பெற முயன்றதாக பௌத்த பிக்குகள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் அமெரிக்காவில் வசித்து வரும் 32 வயதான மகா யெயே வினித் என்ற இலங்கை பௌத்த பிக்கு ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஃபீபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு முன்னதாக மனித கடத்தல் மற்றும் விபச்சாரத்தை ஒடுக்குவதற்கான பாஸ்டன் காவல்துறையினரால் தொடக்கப்பட்ட ஆபரேஷன் ரெட் கார்ட் என்ற சிறப்பு நடவடிக்கையின் கீழ் சனிக்கிழமையன்று ரேவர் ஹோட்டலில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. வணிக ரீதியான பாலியல் சேவைகளுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகளை விளம்பரப்படுத்த நெட்வொர்க்குகளை கண்டறிவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் என்றும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி கைது செய்யப்பட்ட மகா யெயே வினித் பிக்கு உட்பட 7 சந்தேக நபர்கள் மீதும் பணத்துக்காக பாலியல் சேவைகளை நாடிய குற்றச்சாட்டின்கள் பாஸ்டன் மத்திய பெருநகர நீதிமன்றத்தின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டாப்டஸ் பல்கலைக்கழகத்தின் பௌத்த மத ஆலோசகராக பணியாற்றி வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கான புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திற்கு ஐக்கிய அரபு அமீரக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையிலும் அரபு நாடுகளில் இத்தகைய சட்டத்தை கொண்டுவரும் முதல் நாடு இதுவாகும். இதில் குறைந்தபட்ச வயது 15 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் புதிய சமூக வலைதள கணக்குகளை தொடங்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள கணக்குகளை பயன்படுத்தவோ முடியாது என்றும் அத்துடன் வயது அடிப்படையில் மட்டுமே தகவல்கள் காட்டப்பட வேண்டும். அத்துடன் அடையாளம் தெரியாத நபர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.